2 நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸில் உட்காந்துட்டு ட்விட்டரை நோண்டிட்டு இருக்கும்போது புஷ்பா போஸ்டர் பார்த்தேன். அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நாளைக்கு புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம பழைய புஷ்பாவை ஒருக்கா ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைரக்டர், அதே டீம், அதே கேஸ்ட், அதே டெக்னீஷியன்ஸ், ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாமே அதே தான். ஸோ 2 படத்தை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கன நேரத்தில் ஒரு ஐடியா வந்தது. ஸோ அப்படியே நான் நோட்ஸாகவும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். 5 விஷயம் பார்ட் 1ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் நோட் பண்ணி வேற வச்சிருந்தேன். நேற்று நைட்டு புஷ்பாவை அமேசான் பிரைம்ல ரீவிசிட் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட்டு புஷ்பா பார்ட் 2 தியேட்டர்ல பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படி பார்ட் 1ல எனக்கு ஒர்க் ஆன விஷயம்லாம் பார்ட் 2ல இருக்கா இல்லையா? பார்ட் 1 நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்தது. பார்ட் 2 அந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா? பார்ட் 1ல என்னென்ன பிடிச்சிருந்து நம்ம எழுதி வச்சிருந்தோம், அது விட்டுட்டு பார்ட் 2ல அதை தாண்டி ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரியான பல கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற வீடியோ தான் இன்னைக்கு வீடியோ. ஸ்டோரி டெல்லர் யூடியூப் சேனல்ல நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம நோட் பண்ணது பார்ட் 1ல புஷ்பா கேரக்டரோட ஆட்டிடியூடும் அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டா பல விஷயங்களை ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது தான். பார்ட் 2லயும் அதே விஷயத்த ரொம்ப சூப்பரா 100% கொண்டு வந்திருந்தாரு டைரக்டர் சுகுமார் சார். பார்ட் 1ல போலீஸ்ல இருந்து அந்த செஞ்சந்தன கட்டைய எப்படி சூப்பரா கொண்டு போறாரு, அதுக்காக எவ்வளவு ஐடியாஸ் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே பார்ட் 2லயும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நிறைய நல்லா வெல் ஸ்டேஜ் பண்ணி பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவங்களுக்கு பார்ட் 2ல அந்த ஸ்டார்டிங்ல வர போலீஸ் ஸ்டேஷன் சீன் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். எனக்கும் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரா அந்த சீனை எழுதியிருந்தாங்க. பார்ட் 2லயும் புஷ்பாவோட ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அடங்காதண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றப்பலாவே பயங்கரமான ஒரு மாஸ், பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் இருந்துட்டே இருந்தது. ஃபயர் தானே? ஹீரோயினுக்காக ஸ்டேட்டோட சிஎம் கூடயே ஒரு பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ட் 2ல அந்த ஆட்டிடியூடும் மாஸ் சீக்வன்சஸும் புஷ்பா எப்படி அவரோட ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்றாருங்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. இதுல எந்த குறையுமே இல்லை. அடுத்து ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அது என்ன ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஹீரோ எப்படி பெரிய ஆளா பெரிய பணக்காரனா வரான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பார்ட் 1ல சாதாரண கூலி தொழிலாளியா மரம் வெட்ட போற புஷ்பா எப்படி பயங்கரமான ஒரு ஸ்மக்லர் ஆனா அப்படிங்கிறத சூப்பரா சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2லயும் அதே கான்செப்ட் தான், ஆனா கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன். அதாவது சின்ன ஒரு ஸ்மக்லரா இருக்க புஷ்பா எப்படி ஸ்டேட்டுக்கே பெரிய ஆளா ஆகுறாரு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ராக்ஸ் டு ரிச்சஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கான்செப்ட் நமக்கு ஒன்றும் ரொம்ப புதுசு கிடையாது. நிறைய படங்கள் நம்ம ஏற்கனவே ராக்ஸ் டு ரிச்சஸ் கான்செப்ட்ல பார்த்துருக்கோம். சூப்பர் ஸ்டாருக்கு இந்த ராக்ஸ் டு ரிச்சஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணாமலை சொல்லலாம், அதுக்கப்புறம் பாஷா சொல்லலாம். ரெண்டுமே ராக்ஸ் டு ரிச்சஸ் தான். மணிரத்னம் சார் பண்ண குரு படம் திருபாய் அம்பானியோடைய பயோபிக்கு, அதுவும் ராக்ஸ் டு ரிச்சஸ் தான். இங்க மட்டும் இல்லைங்க, ஹாலிவுட்ல கூட உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறமேட்டு சோசியல் நெட்வொர்க், இந்த மாதிரி ராக்ஸ் டு ரிச்சஸ் கான்செப்ட்ல நிறைய மூவிஸ் வந்திருக்கு. இப்போ லக்கி பாஸ்கர் கூட ராக்ஸ் டு ரிச்சஸ் கான்செப்ட் தான். எதுவுமே இல்லாத ஹீரோ எப்படி பெரிய பணக்காரர் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 3, எமோஷனல் பேக் ஸ்டோரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் 1ல எனக்கு இந்த எமோஷனல் பேக் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எஃபெக்டிவா இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். சின்ன சின்னதா அங்கங்க பிளாஷ்பேக்ஸ் வச்சு அதை ரொம்ப எமோஷனலா சூப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க பார்ட் 1ல. ஆனா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, பார்ட் 2ல அந்த அளவுக்கு அந்த எமோஷன்ஸ் எடுபடல. மேபி சொன்ன விஷயத்தையே திரும்ப 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 அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ண முடியாது, அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ண முடியாதுன்னு அதையவே சொன்னதுனால அது கொஞ்சம் டயரிங்கா இருந்திருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். முடியலடா. பார்ட் 2ல எமோஷன்ஸை விட கான்ஃபிளிக்ஸையும்
அப்புறம் அந்த பொலிட்டிஷியன்ஸ் கூட பிரச்சனை பண்றதையுமே ரொம்ப நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த படத்துல பார்ட் 2ல எமோஷன்ஸே காமிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா கடைசி ஒரு 30 to 40 நிமிஷம் எமோஷன்ஸ்க்காகவே ஒதுக்கிட்டாங்க. அந்த விஷயம் படத்தையே ஸ்பாயில் பண்ணிருச்சு. ஆனா அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். பாயிண்ட் நம்பர் 4, ஹை மொமெண்ட்ஸ் அண்ட் மாஸ் மொமெண்ட்ஸ். இந்த விஷயத்த நான் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். பார்ட் 1ல எந்த அளவுக்கு ஹை மொமெண்ட்ஸ் மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆச்சோ, நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணனோ அதே அளவுக்கு பார்ட் 2லயும் நிறைய ஹை மொமெண்ட்ஸ் நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் இருந்தது. அது எல்லாமே நானும் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். அவசரப்படாதீங்க. ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, பார்ட் 1ல மை ஹை மொமெண்ட்ஸ் மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பார்ட் 2ல அந்த அளவுக்கு ஸ்டோரிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் இல்லை. தேவையில்லாத சீன்ஸ் நிறைய இருந்தது. வெறும் மாஸ் மட்டும் பில்ட் பண்றதுக்காக நிறைய சீன்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்ட் 2ல அல்லு அர்ஜுனோட இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து தேவையில்லாத ஒரு சீன் தான். அவரு கடைசி வரைக்கும் அவர் எதுக்காக அங்க போனாரு, எப்படி ஜாப்பனீஸ் பேசினாரு, அதுக்கான எந்த ஒரு ரீசனிங்குமே இல்லை. அது எதுக்காக எடுத்தாங்க, ஒருவேளை முதல்ல வேற கதை இருந்ததுனால அப்படி எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் தேவையில்லாத ஒன்னா போயிருச்சு. அப்புறம் இந்த சாமிய வேஷம் போட்டுட்டு ஆடுறது அந்த சீக்வன்ஸும் வந்து ரொம்ப லென்த்தியா போச்சு. ஒரு ஃபைட்டு, 2 சாங்கு, அவ்வளோ டைலாக்ஸ், எதுக்காக அவ்வளோ அதுல எமோஷன்ஸ் கன்வே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பா பண்ணியிருக்கலாம். அதுக்காக அவ்வளோ லென்த்தியா போய் கடைசியில ராஷ்மிகாவுக்கு ஒரு மோனோலாக்லாம் வச்சு ரொம்ப லென்த்தியா போச்சு. இந்த மாதிரி ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸ் ஹை மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகல. ஆனா ஃபஹத்துக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்க மாஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்தது. கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் வந்து பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் இருக்க ரொம்ப 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 பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்றேன். பார்ட் 1ல இருந்த வில்லன்ஸ் எல்லாம் வந்து புஷ்பாக்கு நிஜமாவே சேலஞ்சஸ் கொடுத்தாங்க. புஷ்பா கஷ்டப்பட்டு தான் வந்து முன்னேறி வராரு. அதுல மீதியானவங்க எல்லாம் பார்ட் 2ல அவர் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கா அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்ட் 2ல இருக்கா? அதுதான் இங்க ப்ராப்ளமே. பார்ட் 2ல ஆர்கானிக்கான லீட்ஸ் எதுவும் கிடையாது. பார்ட் 3க்கு வில்லன்ஸ் எல்லாரும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. பார்ட் 2ல எந்த வில்லனுமே வந்து புஷ்பாக்கு பெரிய சேலஞ்சா எதுவுமே பண்றது கிடையாது. அவர் என்ன பண்றாரோ, ஹீரோ என்ன பண்றாரோ அதுக்கு ரியாக்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க வில்லன்ஸ் எல்லாருமே. ஃபஹத் கேரக்டர் நல்லா இருந்தது. அவரும் சூப்பரா பிளே பண்ணியிருந்தாரு. சின்ன சின்ன காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. ஆனா அந்த வில்லன் வந்து புஷ்பாக்கு எதிராக என்னென்னமோ பண்ணணும்னு துடிக்கிறாரு. ஏதாவது பண்ணாரான்னு கேட்டா எதுவுமே பண்ணல. ரொம்ப ஜெனரிக்கான வில்லனா போயிட்டாரு. இதெல்லாம் கூட விட்டுருவாங்க. ஆனா பார்ட் 3க்கு ஒரு லீடு வச்சாங்க பாருங்க, என்ன என்ன எழவியாது அநியாயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்ததுங்க. தேவையே இல்லாத ஒரு லீடு, தேவையே இல்லாத ஒரு சீக்வன்ஸு, இது எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு வச்சிருந்தாங்க. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ரிலீஸ் ஆனப்போ. ஆனா அந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் வரும், அந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அது ஒர்க் ஆச்சு. நான் சிரிக்கலன்னுதான் நீ புலம்பிக்கிட்டு புரண்டியாம புலம்பிக்கிட்டு போய் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 100-150 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 350 கோடி லாபம் எடுத்தாங்க. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் 300 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 500, 550, 600 எவ்வளவு வேணா இருக்கலாம். எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒர்க்கும் ஓரளவுக்கு ஆயிருக்கு. அதே சமயம் 500 கோடி போட்டு ஒரு 1000 கோடிக்கு எதிர்பார்க்கிற மாதிரி பார்ட் 3க்காக ஒரு லீடு வச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல அதை பார்த்தா ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பார்ட் 2 கதை வந்து முடிஞ்சிருச்சு. புஷ்பா வந்து அவர் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ எல்லாம் பண்ணிடுறாரு. எமோஷனலாவும் அவருக்கு எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருது. இது எல்லாமே முடிஞ்சதுன்னா கதை முடிஞ்சதுன்னு தானே அர்த்தம். அதுதான் இல்ல, எங்களுக்கு பார்ட் 3 வேணும், நாங்க இன்னொரு 500 கோடி போட்டு 1000 கோடி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தேவையே இல்லாம புதுசா ஒரு லீட் ஒண்ணு வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. அதை பாக்குறப்போ கண்டிப்பா அது நம்மளை ஏமாத்துற வேலைதான். தேவையே இல்லாம புஷ்பாங்கிற பிராண்டை இழுத்து இன்னும் நம்மளை மில்க் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ இன்னைக்கு வீடியோல பார்ட் 1 புஷ்பா பத்தியும் பார்ட் 2 பத்தியும் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்தது, எது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது. நான் இந்த சீரீஸுக்கு பேரே நாட் அ ரிவ்யூ அப்படின்னு தான் வைக்கலான் இருக்கேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சினிமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வெப் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய நல்ல வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றதுக்காக பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல லக்கி பாஸ்கர் படத்தை பத்தி பேச போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.